Hello, good morning. This is Bharat Surendran from Techumate Leadership Academy. We are going to have an interview with a very important special person, Mr. Genie Ramesh. He is a great entrepreneur, a mentor and a coach, and we are going to have this conversation with this person. Now let's ask him some question. I have not asked Genie to introduce himself, so let's ask him to introduce himself. Okay, I will give the mic to Genie. Okay, fine. Hi students. This is Genie Ramesh here. முன்னாடி சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி as an entrepreneur and a trainer, mentor. I'm doing a lot of training program for corporates and school students also. I'm eagerly waiting for these questions. Please, Bharat sir. Okay, Ramesh, this is actually initiative, as I told you, this is something called College Chat. What we are trying to do is we are going to do lots of podcasts, video podcasts and all those things for students, so that students will be benefited. Because they lack lots of real world learning that we don't offer it in the colleges and all those things. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த பாட்காஸ்ட் பண்ணுறோம். அவங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்கணும், பெனிஃபிட் ஆகணும், லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம். இப்போது கேள்வி, உங்களை மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரெயினர், கோச் அண்ட் ஆல்சோ ஆண்டர்பிரனர். ஸோ ஒரு முக்கியமான கொஸ்டினோட ஆரம்பிக்கிறேன். இப்போது ஸ்டூடெண்ட் இது மாதிரி புதுசாக படித்து முடிச்சுட்டு வர்ற மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? புதுசாக இன்னைக்கு முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் அவங்க மைண்டில் இருக்கிறது வந்து உடனே ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகணும், அங்கே நல்ல சேலரி சம்பாதிக்கணும், ஒரு நல்ல வீடு, ஒரு கார், கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடணும். இப்படி தான் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம அப்படி தான் வளர்க்குறாங்க. அது நம்ம மேலே தப்பு கிடையாது. இட்ஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு வச்சுக்கலாமே. மேனுஃபேக்சரிங்காக வளர்க்கும் போது சில விஷயங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்கல. சரி, நிறைய விஷயங்களை நம்ம சின்ன வயசுலேயே நம்ம பேரண்ட்ஸ் சின்ன விஷயம் தப்பு பண்ணிட்டாங்க. என்னன்னா செக்யூராகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை வந்து உங்களை பாதுகாத்து வச்சுட்டாங்க. பட் நீங்கள் ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் வந்து சாதிக்கிறது ஒன்றுமே கிடையாது. ரிஸ்க் எடுக்கிட்டே ஆகணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் ரோட்டில் போகும்போதும் சரி, நீங்கள் நம்பினீங்கன்னா தான் உங்களால் நிம்மதியாக ரோட்டில் போக முடியும். ரோட்டில் எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே நான் வெளியே போனால் ஆக்சிடென்ட் நடந்துருமோ அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. நீங்களாம் ரோட்டுக்கே அட்லீஸ்ட் நீங்கள் நடந்து கூட அந்த ரோடை கிராஸ் பண்ணி போக முடியாது. ஸோ நம்ம லேக் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இந்த கான்ஃபிடென்ட் அண்ட் ரிஸ்க் டேக்கிங், இதெல்லாம் தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே, தேங்க்யூ ரமேஷ். ஓகே, அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இவங்க சொன்னீங்க அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது பசங்களுக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும். அதாவது ஒரு சேயிங் ஒன்று சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, அதாவது ஷிப் இன் ஹார்பர் இஸ் ஆல்வேஸ் சேஃப், பட் இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் தட். அது வந்து சீல போய் தான் ஆகணும். சீல போனால் தான் அது வந்து அதோடைய பர்பஸ் வந்து நிறைவேறும். அப்போது ஒவ்வொரு பசங்களும் வந்து எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு பர்பஸ்க்காக பிறந்திருக்காங்க. அதை வந்து அவங்க லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும். இப்போ என்ன ஒன்றுன்னா, இப்போ பசங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க வந்து ஸ்கூல் படிக்க சொல்கிறாங்க, ஸ்கூல் முடிக்கிறாங்க, அப்புறம் காலேஜ் இருக்குது, காலேஜ் படிக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து ஒரு 17-18 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு சின்ன கேஜ் மாதிரி ஒரு இதில் வந்து அவங்க வந்து வளர்ந்துட்டு புதுசாக வந்து இப்போ உலகத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்காக வெளியில் டிகிரியோட வெளில வராங்க. வெளியில் வரும்போது என்ன சேலஞ்சஸ் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது, அது நினைக்கிற மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியல, அப்படிலாம் வருது சேலஞ்ச். இப்போ படிச்சு முடிச்சுட்டு வர்ற மாணவர்களுக்கு இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து அவங்க கரியரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம், அவங்க வந்து வேலையை எடுத்து பண்ணலாமா, இல்ல அவங்களா சுயமா ஏதாவது தொழில் பண்ணலாமா, இல்ல என்ன அவங்க பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வர ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு I just want to say that identify yourself, what you are. ஆக்சுவலி என்னோட லைஃப் வந்து டேர்ன் ஆனதுக்கு வந்து நான் யாருன்னு நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் என் லைஃப் ஜாலியாக இருந்தது. என்னோட லைஃப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க ரீசன் வந்து நான் யாருன்னு நான் கண்டுபிடிச்சது தான். சரி, என்னோட சின்ன வயசுல வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி எல்லாமே வந்து இந்த கருத்தம்மா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குக்கிராமம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி ஒரு கிராமம் தான் இன்னைக்கு வரைக்கும் அதே சூழ்நிலை தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு குக்கிராமத்துலேருந்து என்னோட ஃபாதர் வெளியே வந்தார். அங்கே வந்துட்டு என்னோட ஃபாதர் ஃபர்ஸ்ட் வெளியே வந்து என்னோட சித்தப்பாக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களெல்லாம் பிக்கப் பண்ணி வச்சுட்டு எங்களையும் வந்து படிக்க வச்சு இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அதனால எங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப புவர் பேக்ரவுண்ட். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, என் ஃபேமிலியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களது ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அது வுட் ஒர்க், இந்த கார்பென்ட்ரின்னு சொல்லுவாங்க, இன்டீரியர் டெக்கரேட்டர் சொல்லுவாங்க.
அந்த மாதிரி ஒர்க் தான். என்னோட மதர், என்னோட ஃபேமிலி எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீயாவது வந்து அந்த ஒயிட் கலர் ஜாப் போகணும், நீ எல்லாம் பெரிய பெரிய கம்பெனியில் போய் உட்காரணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து நான் யாருங்கிற அந்த தேடலே இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. ஸோ அம்மா அப்பா சொல்கிறாங்க, அவங்க தான் எனக்கு உலகமாக இருந்தது ஒரு கட்டத்தில். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணி ஓட ஆரம்பித்தேன். காலேஜ் முடித்த உடனே ஓடி ஒரு கம்பெனி தேடி ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எந்த ஜாபும் கிடைக்கல. மார்க்கெட்டிங் ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனிலேருந்து ஒரு வேற ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணேன் 2 இயர்ஸில். அகைன் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஜாயின் பண்ணி படித்து வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு சாஃப்ட்வேர் படித்தேன். ஏன்னா என்கிட்ட அப்போ சொன்னாங்க சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ரொம்ப பெரிய பூம் இருக்குது. இந்த 2004-05 பார்த்தீங்கன்னா பயங்கர பூம் சாஃப்ட்வேருக்கு. ஸோ அப்போ வந்து எனக்கு சொன்னாங்க சாஃப்ட்வேர் படிச்சுட்டேன்னா பெரிய ஆள் ஆயிடலாம், அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கும் மைண்டில் ஏற்றி விட்டாங்க. நானும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே படித்து முடிச்சுட்டு சாஃப்ட்வேரும் படித்து முடித்தேன். நிறைய செலவு பண்ணி படிச்சுட்டு மறுபடியும் ஜாபுக்கு அலையும் போது பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு அங்கேயும் வந்து இந்த பேக் ட்ராப் இருந்தது. ஸோ எனக்கு ஒரு கம்பெனியில் ஜாப் கிடச்சிது, எல்என்டியில் கிடச்சிது. பட் சேலரி வந்து வெறும் 5,000 rupees. ஐ டேக் அ ரிஸ்க். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அன்னைக்கு சூழ்நிலையில் வந்து 15,000 மினிமம் இல்லைன்னா என்னால் ரன் பண்ணவே முடியாது ஃபேமிலி. அதனால நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு 5,000 சேலரி பட்டேன். பட் எனக்கு கேரியர் ஓரியன்டாக வேணும் அப்படிங்கிறனால நான் வந்து போய் ஜாயின் பண்ணிவிட்டு டேல ஒரு கம்பெனி, நைட்டில் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த 2 கம்பெனிலையும் ஒர்க் பண்ணி ஆல்மோஸ்ட் என்னோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணேன். ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 2 hours 3 hours தான் நான் தூங்குவேன். சண்டே சாட்டர்டேலாம் வந்து வெளியெல்லாம் போகிறது கிடையாது, கவுண்டரிச்சு படுத்து தூங்கிடுவேன். அந்த மாதிரி என்னோட லைஃப்பில் நான் ரிஸ்க் எடுத்ததுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தது. அங்கே எல்என்டியில் ஒரு 2.5 years ஒர்க் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் என்னை கூப்பிட்டாங்க, சாஃப்ட்வேர் கோஆர்டினேட்டராக கூப்பிட்டாங்க. ஜாயின் ஆஸ் அ சாஃப்ட்வேர் கோஆர்டினேட்டர். அந்த 6 monthsல சாஃப்ட்வேர் மேனேஜர் ஆனேன். அதே ஒரு ஒன் இயரில் வந்து அதே கம்பெனியில் வைஸ் பிரசிடென்ட்டாகவே என்னை மாற்றிட்டாங்க. ஸோ நான் வெளியே அப்போ தான் வந்து ஐ ஃபேஸ் ரியல் ப்ராப்ளம்ஸ் தேர். ஏன்னா என்னோட ஒரு 10 years 15 years பழந்துன்னு கொட்ட போட்ட நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து கிராஸ் பண்ணிட்டு ஒன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு 6 வைஸ் பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 50+ ஏஜில், நான் மட்டும்தான் வந்து 25+. பார்த்தோன்னா எனக்கு ரியல் ப்ராப்ளம் அங்கே கிரியேட் ஆச்சு. மேனேஜ் பண்ணி பண்ணிட்டேன், நிறைய விஷயங்கள் நான் சக்ஸஸ் பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னதான் வந்து ஒரு 7-8 years வந்து ஆல்மோஸ்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டே நைட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பளம் வீட்டில் கொடுத்துருக்கேன், ஒரு சில நாளில் சம்பளம் கொடுக்காம இருந்திருக்கேன். ரெண்டுமே இருந்திருக்கு. ஃபேமிலியை நான் நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஒரு திரும்பி பார்த்தேன், அந்த 8 வருஷத்தை திரும்பி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சது நான் எங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. என்ன நான் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது. ஸோ அப்போது நான் யார், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு வந்து மிஸ்டர் அஷ்ரஃப் அப்படின்றவரோட அறிமுகம் கிடைச்சது. அவர் தான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்தார். அப்போ தான் 2011 January 2nd he came for a training program, 1-day training program. அப்போ தான் ட்ரைனிங்னு ஒரு ஃபீல்டு இருக்கிறதே எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் ஒரு ஃபீல்டு கிடையாது. எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும், என்னோட ஒரிஜினாலிட்டியை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் அதை வச்சு நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன், தேட ஆரம்பித்தேன். நிறைய தேடினதுக்கு அப்புறம் தான் நான் யாருன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது. நான் யார் அப்படின்னா ஒரு ஐம் வெரி குட் மென்டார். ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நிறைய பேர் நான் என்ன பண்ணலாம், இந்த விஷயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க என்ன கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஐ ஐடென்டிஃபை மை செல்ஃப் ஐம் எ வெரி குட் மென்டார். ஸோ ட்ரைனிங் தான் என்னோட ஃபீல்டுன்னு அப்போ தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ ரிஸ்க் அகெயின் ஐ டேக் அ ரிஸ்க். ஜாப் ரிசைன் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 40,000 rupees சேலரி. அது எல்லாமே ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வந்தேன். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து சொன்னாங்க, பைத்தியக்காரத்தை நான் பண்ணுறேன், நான் வந்து கஷ்டப்பட போகிறேன் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. பட் எனக்கு எண்ட் ஆஃப் த டே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை தேடி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் கிடையாது, நான் யாருன்னு தெரிஞ்சுட்டேன் அப்போ தான். ஸோ நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வல்ல ஆரம்பிச்சது. ஸோ அதை நோக்கி ஓட ஆரம்பித்தேன். 1 year வந்து ஐ டென்ட் கெட் எனி சேலரி ஃப்ரம் எனி பர்சன். நான் ஃப்ரீயாக தான் ஒர்க் பண்ணேன். போயிட்டு எல்லா ட்ரைனிங்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 100+ ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் மேலே போய் அட்டன் பண்ணி இதுதான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். ஸோ பல ட்ரைனர்ஸோட ஸ்பீச், அவங்களோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷன்,
அவங்க எப்படிலாம் ஒரு விஷயத்தை கன்வே பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் நிறைய போய் கத்துக்கிட்டேன். அண்ட் லாஸ்ட் 6 months ஐ எம் டூயிங் ஆல்மோஸ்ட் ஒரு 100+ ட்ரைனிங் ப்ரோக்ராம் மேல நான் பண்ணிட்டேன். ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 8 கம்பெனிஸ் வந்து MNC கம்பெனிஸ் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்கூல்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஸ்கூல்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிஸ்க் எடுத்ததுனால மட்டும்தான் கிடைச்சது. ஸோ அது மட்டும் கிடையாது, ஹூ ஆம் ஐ அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது. எண்ட் ஆஃப் த டே எனக்கு சேலரியே கிடைக்கலனாலும் எனக்கு எண்ட் ஆஃப் த டே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. நான் வீட்டில் போய் படுக்கும் போது நிம்மதியான தூக்கம் வந்தது. ஜஸ்ட் ஐடென்டிஃபை ஹூ யூ ஆர். திஸ் இஸ் த ஒன். அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த உலகத்தில் ஸ்டாண்ட் பண்ண முடியும். நிறைய பேர் நீங்கள் சமாளிக்க முடியும். அது தெரியாமல் யாரோ சொன்னாங்க, யாரோ செஞ்சாங்க, யாரோ பண்ணாங்க, அவங்களுக்காக நம்ம வாழ்கிறோம் அப்படின்றது தான் நம்ம யாருக்காகவோ வாழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே Jeni, really thank you very much for this wonderful insight from your life. And Jeni today is a very successful trainer. He does so many training programs. Recently I think he has done number of schools, almost more than 50 schools, working along with the Hindu, and also he works with ICT Academy of Tamil Nadu, Government of Tamil Nadu Initiative projects. And so many years he has been associated with an organization called Life Academy, and which is headed by a very well-known trainer called Mr. Ashraf. And Jeni also does so many corporate training programs, and in particular the outbound training அப்படினு சொல்லுவாங்க. It's called outbound training. It means that you do activities outside. Okay, that they are specialized in that, and they have done so many corporate assignments. And in case any corporate person who is hearing this audio, probably HR manager or somebody who wants to do any outbound training program, definitely they can call Jeni Ramesh for any corporate assignments. And I think Jeni has taken his pain in coming down to our Techimate Leadership Academy office, and we are recorded this podcast. And I hope that this podcast will be very useful for our students. So we are just signing off from today's podcast. See you later in another podcast with very interesting another thought from different person, or probably even again we will again ask Jeni Ramesh to do another podcast in near future. Thank you very much everyone. Have a great day.